குழந்தை கருத்தரித்தல் மூலம் உருவாகிறது. இது விந்தணுவால் முட்டை கருவுற்ற பிறகு நிகழ்கிறது. இந்த நிகழ்வு பெண்ணின் கருப்பையில் கருவை உருவாக்குகிறது. இது கருப்பையில் வளரும். 1. கருத்தரித்தல். ஒரு ஆண் விந்தணு ஒரு பெண்ணின் முட்டையுடன் இணைவது கருத்தரித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக உடலுறவின் போது நிகழ்கிறது. 2. கரு உருவாக்கம். கருத்தரித்த பிறகு கருவுற்ற முட்டை கருப்பைக்குள் நகர்ந்து கருப்பையின் சுவரில் பதிக்கப்படுகிறது. இது கருவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. 3. வளர்ச்சி. கருப்பையில் வளரும்போது அது கருவாக மாறுகிறது. நஞ்சுக்கொடி உருவாகிறது. இது தாயின் இரத்த ஓட்டத்திலிருந்து குழந்தைக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனை வழங்குகிறது. 4. வளர்ச்சியின் நிலைகள். கர்ப்பம் முழுவதும் குழந்தை பல நிலைகளில் வளர்ந்து உருவாகிறது. முதல் 3 மாதங்களில் கருவின் முக்கிய உறுப்புகள் உருவாகின்றன. அடுத்த 3 மாதங்களில் குழந்தை வளரத் தொடங்குகிறது. கடைசி 3 மாதங்களில் குழந்தை பிறப்புக்கு தயாராகிறது. 1. பிரசவம். கர்ப்பத்தின் 39 முதல் 42 வரை வாரங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. இந்த செயல்முறை ஒரு பெண்ணின் உடலில் சிக்கலானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கிறது. மேலும் ஒரு புதிய மனிதன் உருவாகிறது.